ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது குட் பை கோஸ்டோட 3rd எபிசோட் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு நான் பார்த்துருந்தோம், ஒரு குட்டி பையனோட விஷ் நிறைவேறாமே ஒரு ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிருப்பான். ஸோ அதை நம்ம ஹீரோயினோட ஹெல்ப்பால் சூப்பராகவே கண்டுபிடிச்சி அவனை ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஹீரோயினை லவ் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. வாங்க இப்போது அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம பன்னிமேன் தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருனா, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எங்கள் கேஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுறது இந்த ஹீரோயின் 2 பேரும் தான், இதை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் கிளாஸ் ரூமில் ஃபுல்லாக லெசன் கவனிச்சிட்டு இருக்கான். பக்கத்துலேயே சோடா புட்டி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஃப்ரெண்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொரு ப்ரொஃபஸர் சைலண்ட்டாக இருங்க, என்ன இது பேசிகிட்டு இருக்கீங்க, கவனிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஓகே நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் பாட்டு கவனிக்க ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்துட்டு கண்ணாடி என்ன பண்ணுறான்னா, யாரா இருக்கா அங்கே, யாருமே இல்லை, இவன் யாரை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் தான் அந்த டீச்சரும் பார்த்துட்டு நேராக ஹீரோ கிட்ட நான் உன் கணக்கு தெரியலனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தாங்க நமக்கே தெரியுது அவங்க ஒரு கோஸ்ட்டு இங்கே சுற்றிட்டு இருக்காங்க ப்ரொஃபஸரை. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கப்போ அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, யாஷிக்கோ, அவள் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின்ட்ட பேசிட்டே வரா. எங்கள் பன்னிமேன் எங்கே காணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் செப்பரேட் ஆகிட்டோம் அப்படிங்கும்போது, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவருக்கு வேறு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு வேறு அசைன்மெண்ட் இருக்குது, என்னோட வேலையை பார்க்க வந்திருக்கேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ப்ரொஃபஸர் லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கூட்டிகிட்டு நேராக வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கோஸ்ட்டு. கரெக்டாக அவங்கள பார்த்துட்டு நம்ம குட்டி பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, இவங்க தான் என்னோட அசைன்மெண்ட்டு, இவங்கள தான் நான் அடுத்த ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஆல்ரெடி நீ பார்த்துட்டியா, ஓகே இந்த கேஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. எனக்கு மீட்டிங் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு போயிடுறா. சரி ஓகே பார்த்துக்கலாம், வாங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ப்ரொஃபஸர், 3 பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ப்ரொஃபஸர் ஹீரோயின் 2 பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்பு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரகடாக இருக்கான். அவன் பேர் ரிக்கின்னு நம்ம வச்சுப்போம். அந்த ரிக்கி என்ன பண்ணுறான்னா, ரொம்பவே மோசமாக சுற்றிட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லை, அப்படியே பப்பு போகிறது, கிளப் போகிறது, இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன ஆசைனா, அவன் திருந்தி நல்லபடியாக வாழணும், நான் அவனுக்கு ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன், அதை வேறு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனை பார்த்தா எப்படி இருக்கான், இவனை போய் ஏன் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை அவன் என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏரோ போர்ட் கேம் இருக்கு இல்லையா, அதை விளையாடிட்டு இருக்கான். தூரத்தில் போர்டு மாதிரி வச்சுருவாங்க, அதில் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். தூரமாக என்ன நம்ம அந்த குட்டி குட்டி ஏரோஸ்லாம் தூக்கி போட்டு கரெக்டாக அடிக்கணும் இல்லையா, அதை அவன் சின்சியராக விளையாடிட்டு இருக்கான். பட் எதுவுமே கோலில் ரீச் ஆகலை. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, பக்கத்தில் போயிட்டு பேச்சு கொடுக்குறாரு ரிக்கி கிட்ட. அவன் சுத்தமாக பேச மாட்டான். யாரா நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, முதல்ல தள்ளு அப்படிங்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ சரி ஓகே நான் இப்போ இதை கரெக்டாக நான் போட்டுட்டேன்னா நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி முதல்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிற்கிறான். ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஒரு 3 ஏரோவை கையில் எடுத்துகிட்டு இங்கே டார்கெட் போர்டு பண்ணுறேன்னா டக்குன்னு கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கேருந்து 6 அடி தூரத்தில் டார்கெட் இருக்குது, என் கையில் இருக்குது ஏரோ 2 சென்டிமீட்டர், நான் ஒரு 20 டிகிரி ஆங்கிளில் போட்டனாவே கரெக்டாக இது ஃபினிஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே ஏன்டா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான் ரிக்கி. இவர் என்ன பண்ணுறாருனா, டக்குன்னு ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு த்ரூ பண்ணுறாரு. கரெக்டாக போய் கோல் ரீச் பண்ணிடுது. 1 by 1 3 ஏரோவையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எப்பட்றா அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், கரெக்டாக இந்த ஆங்கிளில் வச்சு போடு, இப்படி கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் ப்ரொஃபஸருக்கும் ஓகே அவன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்டாக ஹீரோயின் கிட்ட ஒரு 3 பசங்க வம்பிழுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த பப்பு பக்கமே சுற்றிட்டு இருக்கவனுங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவை காட்டி பாரு அவனை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், உங்களில் கிளம்புங்க அப்படிங்கவும் ரிக்கி என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அசிங்கப்படுத்திடுறான். இந்த அசிங்கம் தேவையா அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு சமக்கும் ரிக்கி கூட சண்டை போட வராங்க. அங்கே இங்கேயும் தள்ளி விட்டு ஒரு வழியாக சண்டையாகி எல்லாருமே தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. சண்டைலாம் முடிஞ்சு வெளில நிற்கும் போது ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் ரிக்கிக்கு செம கடுப்பாக, அது யார்டா நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, கையில் ஒரு பேம்ப்ளெட் இருக்குது, அதை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு, நான் இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன், ராக்கெட்லாம் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமான்னு ஒரு பேம்ப்ளெட் அவன் ரிக்கி கையில் கொடுத்துட்டு ஓடி வந்துடுறான். எங்கே நம்மளையும் அடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த வாட்டி அவன்கிட்ட பேசுறது ஃபெயில் ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா ரொம்பவே ஈகராக இருக்காங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு, என்னாச்சுப்பா அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கும்போது, ஐயோ நான் என்ன கேட்குறேனே புரிய மாட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே ஈகராக இருக்காரு அவங்களோட பையனோட லவ் மேலே. ஹீரோ அப்புறம் மேலே போயிடுறான். அப்படியே நம்ம பன்னிமேனை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அங்கே கிரிம் ரீப்பர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி கோஸ்டாக இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாரும் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பன்னிமேன் கிட்ட அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, ஹீரோட ஃப்ரெண்டு, அவளை பற்றி பேசவே மாட்டாங்க. அதை சீக்ரெட்டாகவே வச்சுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோலாம் வச்சு வேற அவளை எப்படியாவது பிடிச்சாகணும், அவளுக்கு டைம் போக போகுது, ஈவலாக மாறிடுவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பன்னிமேனும் என்ன பேசுகிறீங்க என்கிட்டையும் சொல்லுங்கும்போது சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வெளில சைடு காட்டுறாங்க. வெளியில் நிறைய ஈவல் பேய்லாம் சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, அதை
அதை வந்து வேற பிடிச்சிட்டு போகிற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 49 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஈவலாக மாறிடுவாங்க போல். அது வந்து மக்களுக்கு தான் பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஆகும். ஸோ அதனால இவங்க வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போகிறத விட அழிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பண்ணுறாங்க அவங்க. இந்த மாதிரி ஈவில் ஆனவங்களுக்குலாம் ஆஃப்டர் லைஃப் இருக்காது. ஆஃப்டர் லைஃப்க்கு போகிறவங்க மட்டும்தான் வந்து இன்னொரு பிறவி எடுப்பாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக தேடிட்டு இருக்காங்க அந்த பொண்ணையும். அப்படியே மறுநாளும் ஆயிடுது. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க எப்பொழுதும் போல காலேஜ் போகலாம் அப்படின்ட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம பனிமேனை பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு ஸ்கூட்டருக்கு காற்றடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. பேய்க்கு ஸ்கூட்டர் இருக்குது, ஸ்கூட்டருக்கு வேற காற்று வேற அடிச்சிட்டு இருக்காரு. இது என்ன கதைன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனை வந்து ஆஃப்டர் லைஃப் கூட்டு போகிறதுக்காக அவர் ரெடியாக இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் போயிட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பில் நின்று பேசிட்டு இருக்காங்க. செம்ம ஹாப்பியாக வேற இருக்காங்க. எனக்கு இப்போ தோணுது நம்ம ஹீரோயினுக்கு உண்மையாகவே பனிமேன் மேலே ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ரொம்ப அது மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஓகேவா அப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர்மா நான் ஆல்ரெடி செத்துட்டேம்மா, எனக்கு என்ன ஆச்சுனே தெரியல, நீ வேற ஆமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பரவாயில்ல, முடிஞ்சதெல்லாம் எதுக்கு, நம்ம புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இவங்க பயங்கரமாக ஃபிலாசபி பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் கோஸ்ட்டாக இருந்தால் என்ன, நான் மனுஷனாக இருந்தால் என்ன, ஏன் புரிஞ்சுக்க கூடாதா, அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு 25, 24 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும் போல். அவனை ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவன் கோஸ்ட்டுங்கிறதையும் மறந்து பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் சோகமாக இருக்கப்ப ஹீரோயின் பேசுறதெல்லாம் கேட்டு கோஸ்ட்டாக இருந்தாலும் என்ன, மனுஷனாக இருந்தாலும் என்ன, மனசெல்லாம் ஒன்று தானே அப்படின்னு பேசுறதை பார்த்துட்டு நான் ஹீரோயினை லவ் பண்ணியே ஆவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னு போயிடுறாங்க. பனிமேனுக்கே தெரியுது அவனை காணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை காலேஜ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த பேய் என்ன பண்ணுறான்னா கேர்ள்ஸ்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா போகிறதுக்காக, அந்த இடத்துலலாம் போய் நின்றுட்டு எல்லாரு கூடயும் வந்து பூந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க. ஹீரோயின்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா எனக்கு கால் பண்ணியிருந்தாரு, உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ தான் அந்த வீட்டில் தான் இல்லையா ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு இருக்கா, நம்ம சுச்சின்னு வச்சுப்போம். சுஜி என்ன சொல்கிறான்னா ஏன் உனக்கு உங்கள் அப்பாவை பார்க்க பிடிக்காதா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவர் என்ன சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாரு, அதனால எனக்கு அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பேய் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு டே நீ இங்கேயும் ஃபாலோ பண்ணி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை நான் அவனை லவ் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அடிக்க முடியல, அவங்க கோஸ்ட் இல்லையா. டக்குன்னு நம்ம சுச்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே அரை சப்புன்னு விட்டுறாங்க. அவன் ஓடியே போயிடுறான். ஹீரோயின் தேங்க்ஸ் சுச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒருத்தனை அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிக்கி பையன்ட்டு பேம்ப்ளெட் கொடுத்துருப்பான் இல்லையா ஹீரோ, அவன் ஹீரோவை தேடியே வந்துட்டான். இவன் என்னடா நம்மளை பார்க்க வந்திருக்கான், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு கடத்தரில். அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பாருக்கு கூட்டிகிட்டு போகிறான் ஹீரோவை. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. சின்ன பசங்களுக்கான இடம் மாதிரியே தெரியல, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா போயிட்டு எல்லாம் ஆன்டிஸாக உட்காந்துருக்கு. அது நடுவில் போய் உட்காந்துட்டு ஒரு ஆன்டிட்ட பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்கன்னு இவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. அது ஆன்டிஸோட ஏரியா போல். அவங்களாம் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்கள்கிட்ட பேசி கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போவாங்க போல். அப்போ ஹீரோவை பார்த்தும் ஒரு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஆன்ட்டியா பாட்டியானே தெரியல, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. என்னை பார்த்தா அவனுக்கு என்ன ஏஜ் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா போய் கிட்ட பார்த்துட்டு உங்களுக்கு 2 ரிங்கிள்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குது, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 50 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டி செம்மையாக கத்திடுறாங்க, எனக்கு 49 தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல ஓரளவுக்கு க்ளோஸாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நிறைய பசங்க இந்த மாதிரி இருக்காங்க ரிக்கி மாதிரியே. எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. இவன் யாருடா இவன் குட்டியை குழப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை புதுசாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா பசங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆன்ட்டி கூட கடலை போடுறதுக்காகவே. அதை வேற ஒரு ஓனர் வேற வச்சு நடத்திட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துட்டு ரொம்ப கெத்து காமிச்சிட்டு இருக்கான். ரிக்கி அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல போல. அவன் தான் எப்பொழுதும் இந்த இடத்துல டாப்பில் இருப்பான் போல. ஸோ அவனை சுத்தமாக பிடிக்காத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான் அவன். அந்த இடத்துக்கு நம்ம ப்ரொஃபஸரும் வந்துட்டாங்க. ப்ரொஃபஸர் ஐடி என்ன பண்ணுறாங்கன்னா அவனை குடிக்க விடாத, அவன் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிக்கி குடிக்கலான்ற இந்த ட்ரிங்கை வந்து இவரே எடுத்து குடிச்சிடுறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அவருக்கு 20 தான் ஏஜ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும் மயக்கம் போடுற மாதிரி ஆகி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் லேடி மேலேயே போய் விழுந்துடுறாங்க. அவங்க தான் கோஸ்ட் ஆச்சே, டக்குன்னு உள்ளே பூந்துடுறாங்க. அவங்களுக்கே தெரியல எப்படி இவன் உடம்புல வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு ரிக்கியை கடன்னு எழுத்துட்டு போய் வெளில வச்சு சரியான வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கலாமா, இப்படி தான் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், நான் யாருன்னு தெரியலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, நீ யாரா நீ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. ஏன்னா அவனுக்கு ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்க முடியல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி என்ன பண்ணுறான்னா அவன் தான் கூட்டிகிட்டு போய் வீட்டில் போய் விடுறான். கதவை தட்டி இந்தாங்க உங்கள் பையன் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா நம்ம பையன் வந்து புதுசாக கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான், இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இப்படி ஆகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. நீங்கள் என்னோட பையனோட ஃப்ரெண்டாப்பா அப்படிங்கும்போது ரிக்கியும் ஆமாம் அங்கிள் நான் ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடியே போயிடுறான்.
நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அந்த கோஸ்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சுத்தமாக விடவே மாட்டான். காலேஜ் வரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறான். என்னை தொல்லை பண்ணாதரா அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு நம்ம பன்னி மேனு, குட்டி பொண்ணு, அப்புறம் ப்ரொஃபஸர் எல்லாருமே நிற்கிறாங்க. ஹீரோ எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க இவன் என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது பன்னி மேன்ட்ட வந்து ரொம்ப பாவமாக கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு கோவமே வரல அப்படிங்கும்போது பன்னி மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் சொன்னியேம்மா மனசு தான் ஒன்று, ஆவி உலகமாக இருந்தானே இந்த உலகமாக இருந்தானா, அதெல்லாம் லவ் பண்ணான்னு சும்மா லவ் பண்ணவன் தான் கடைசி ஆசை கேட்குறான்ல அப்படின்ட்டு ஃபன் பண்ணி விட்றாரு. செம்ம கடுப்பாகுது நம்ம ஹீரோயினுக்கு. அடே நான் உன்ட்ட கேட்டால் நீ அவன்கிட்ட கோர்த்து விட்றியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பனிமேனும் அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மீட்டிங் டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் விசாரிச்சு வைங்க, நாங்கள் அப்புறமா வந்து இவங்களை சோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேய் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயின் செம்மையாக திட்டி விட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, டக்குன்னு வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நேற்று நான் உடம்புக்குள்ளே போயிருந்தேன்ல அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லிடுறாங்க. இதை வந்து நம்ம பேய் பையன் கேட்டுட்டான். ஓஹோ அப்போனா இந்த பையன் நான் அவனோட உடம்புல நம்மளால் பூர முடியும், அப்படி பூர்னா ஹீரோயினுக்கு கிஸ்லாம் அடிக்க முடியும், கண்டிப்பாக இவனை தான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லாக் பண்ணிடுறான். அப்படியே அடுத்த சீன் காலேஜ்லாம் முடிஞ்சு ஹீரோயின் போய் அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம சுச்சி இருக்காங்க இல்லையா ஹீரோட ஃப்ரெண்ட், அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சுச்சி ஹீரோவை பற்றி அவங்க லவ் பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க ஹீரோ கிட்ட பேசாமல் போயிருப்பாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ வெளில போய் உட்காந்து பயங்கரமாக வந்து ராக்கெட் மாதிரி விட்டுருப்பாங்க, அது போய் வீட்லேயோ விழுந்துரும். ஸோ அப்போ வந்து செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கப்பிள்ஸ் அதே மாதிரி எங்களை மாதிரி நீங்களும் கப்பிள்ஸ் அப்படின்னு கேட்டு ஒரு ஷேப்பில் லவ்னு சொல்லிட்டு ஒரு குக்கி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து லவ் அந்த மாதிரிலாம் யோசிக்கல, டக்குன்னு வந்து அதை உடச்சி அந்த பொண்ணுக்கு சுச்சி கையில் கொடுத்துருவாங்க. அதில் வந்து தனித்தனியாக உடஞ்சிரும் இல்லையா லவ். ஸோ அவங்களுக்கு வந்து இவனுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுக்கு மறுநாள்லேருந்து அவங்ககிட்ட பேசுறதே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் நான் வந்து ஹீரோ கிட்ட பேசாமல் போனேன், மற்றபடி அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம சுச்சி. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ போயிட்டு அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்காக அந்த பார்லேயே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அங்கே எல்லாருக்கும் பார்ல வேலை பார்க்குற பசங்க எல்லாருக்கும் சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஓனர் இருந்து யார் இன்னைக்கு சூப்பராக செஞ்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கி தான் அப்படின்னு சொல்லி அதிகமாக சேலரி கொடுக்குறாங்க. இது வந்து அந்த இருப்பாங்க பாருங்க, அங்கேயே இன்னொரு பையன் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, இவனுக்கு மட்டும் எப்படி எப்போ பார்த்தாலும் நல்ல பேர் வாங்கி சம்பாதிச்சிடறான்னு தெரில அப்படின்னு சொல்லி கடுப்பாகி பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவன் மேலே தேவையில்லாமல் பணி போடணுன்ட்டு அவன் மேலே ஏதோ அவனோட பேக்குள்ள ஏதோ ஒரு பர்ஸை வச்சு இவன் திருடுறான், திருடி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே பழிவு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு நோவே அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, ரிக்கியை காலிலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது நேரம் இங்கே இருந்தான், அவ்வளோ நேரம் அங்கே இருந்தான். அப்போ கண்டிப்பாக அவன் பாத்ரூம் போகிற அந்த 90 செகண்ட்ஸில் மட்டும்தான் யாரோ வந்து இவன் பேக்கில் இப்படி வச்சிருக்கணும், ஸோ இவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரிக்கியை பார்த்து ஷாக் ஆயிடுறான். என்னடா இவன் கேல்குலேட் பண்ணி இதையும் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களெல்லாம் தள்ளி விட்டு ரிக்கி ஓட ஆரம்பிச்சிடறான். இவங்கள்ட்ட பேசினா சரி வராது, வா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் கூட்டிகிட்டு நேராக போய் ஒரு மொட்டை மாடிலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரிக்கியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். எனக்கு சடனாக எங்கள் சார் தான் ஞாபகம் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். யார் அது அப்படின்னு சொல்லும்போது தான் கேட்க சொல்கிறான். நான் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் டீச்சராக இருந்தாங்க அவங்க. ஒரு வாட்டி எங்கேயோ கண்ணாடி உடஞ்சிருக்கும், அது பக்கத்தில் ரிக்கி போயிருப்பான். ரிக்கி தான் அந்த கண்ணாடியை உடச்சான்னு எல்லாருமே திட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த லேடி தான் வந்து செம்மையாக காப்பாற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் கொஞ்சம் படிக்காமல் அப்போயே வந்து சூப்பராக அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் இவங்க வந்து தனியாக டியூஷன் மாதிரிலாம் எடுத்து இவனை படிக்க வச்சுருப்பாங்க. நீ இப்படிலாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லாவே ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. இவனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரெஸ்பெக்டாக இருந்திருப்பான். ஸோ அவங்க வந்து சடனாக இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் மோசமாகிட்டேன், எனக்கு வந்து யாருமே இல்லை எனக்கு சொல்கிறதுக்கெலாம் அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். இதை வந்து பக்கத்துலேயே இந்த ப்ரொஃபஸர் லேடியும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் ரொம்பவே ஃபீல் ஆகிருப்பாங்க. ஹீரோ கிட்ட வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரிக்கியும் போயிருப்பான். இவங்களும் வந்து நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவத்தில் பூந்து போயிடுவாங்க. ஹீரோவும் லேடியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க பாருங்க. அந்த நேரத்தில் அந்த பேய் பையன் இருக்கான் பாருங்க, உடம்புல பூந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தானே, டக்குன்னு நம்ம ஹீரோ உடம்புல பூந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுவான். ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான்னு பார்த்தா மெசேஜ் பண்ணிடுவான், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சுவிட்சு கிட்ட சொல்லிட்டு நான் போய் ஹீரோவை பார்த்துட்டு வந்துடுறேன், தப்பாலாம் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துடுவாங்க. வந்து பார்த்தா அங்கே ஏதோ ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து யாருமே வராத மாதிரி ஃபுல்லாகவே லாக் பண்ணியிருக்கும். அந்த இடத்துக்கு தரன்னு கூட்டிகிட்டு போயிட்டு கம்பல் பண்ணி அவங்க ஏதோ ட்ரை பண்ணுவான் நம்ம ஹீரோயின்ட்ட, கிஸ் பண்ணுற மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க. ஹீரோ இப்படி பேசவே மாட்டான், நீ யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த பேய் பையன் தானே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. பட் அவன் தான் பையனாச்சே, போய் தப்பாக பேசி டக்குன்னு அவன் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயின் செம்மையாக பயந்துடுவாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ என்ன ஆகுனா நம்ம ஹீரோ உள்ளேருந்து கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு, நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவனை போட்டு உள்ள ஃபைட் நடந்துகிட்ருக்கோம். அவங்களுக்குள்ளேயே எப்பொழுதும் நடந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அவனே அவனை அடிச்சுக்கிறது, தள்ளி விட்டுக்கிறது, அந்த மாதிரி படிக்கட்டுலேருந்துலாம் உருண்டு விழுந்துட்டு இருக்கான்.
ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது ஹீரோவை வந்து அந்த பேய் தான் வந்து பொசஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சிருக்கு, ஹீரோ நமக்காக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சைடில் இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ப்ரொஃபஸர் லேடி போயிருப்பாங்க இல்லையா, அவங்க கை ஃபுல்லாக பிளாக்காக மாறிட்டு இருக்கு, அவங்க ஒரு ஈவில் கோஸ்ட்டாக மாறிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னே தெரியல நடக்கிறது. பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமாக ஃபைட் பண்ணி படிக்கட்டில் இருந்து தான் விழுந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லேடி ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிட்டு இருக்காங்க ஈவிலாவோட. இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு அடுத்த எபிசோடில் தான் பார்க்க முடியும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, எனக்கு நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.